அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் கொடுக்குற முக்கியத்துவத்தை நான் பார்க்குறேன். அவன் பணக்காரனாக இருப்பான், பேர் பெற்று விளங்குவான், பிரபுக்களோடு இருப்பான், அப்படியே ராஜா மாதிரி இருப்பான், அவன் அந்தஸ்து பெருகி இருக்கும், அவனுக்கு கீழே இத்தனை பேர் வேலை செய்வாங்க. நம்ம ஹீரோன்னா ஒருத்தர் எப்படி நினைக்கிறோம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். எதுவுமே இல்லை, அவனுக்கு ஒரு வேலை, அவனுக்கு ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை பார்க்க வேலை முக்கியம் இல்லை. இந்த ரெண்டே தான் ஆண்டவர் பண்ணுறாரு. இந்த சம்பாத்தியம் கூட குடும்பத்தை பார்க்க தான், வேற எதுக்கு? வேற அவர் சம்பாரித்து என்ன பண்ண போகிறாரு? நீங்கள் பெண்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, நீங்கள் எல்லோரும் வீட்டில் போய் பீரோ திறந்து பாருங்கள். நம்ம புடவை ஒரு பீரோ ரேக் ஃபுல்லாக இருக்கும், ஜென்ஸோடது ஒரே ஒரு ரேக்கில் தான் இருக்கும். ரொம்ப பாவம் தான், ஆமாவா? அவங்களுக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க சம்பாதிக்கிறது எல்லாம் யாருக்கு தான்? அநேக ஆண்கள் அப்படி தியாகிகளாக இருக்கிறத நான் பார்க்குறேன். அவங்களுக்கு எந்த ஆசையும் பெருசாக, வேலைக்கு போயிட்டு வரும்போது டயர்டுக்கு சாப்பாடு காஃபி அவ்வளோதான் எதிர்பார்ப்பாங்க. நம்மளை மாதிரி லேடிஸ் அளவுக்கு நகை வாங்கிக்கணும்னோ, ட்ரெஸ் பண்ணிக்கணும்னோ, அங்கே போகணும் இங்கே போகணும் எந்த ஆசையும் அவங்களுக்கு இருக்காது. ரெஸ்ட் எடுக்கணும், அதிகபட்சம் ஒரு ஃபோன் பார்ப்பாங்க, திருப்பி வேலைக்கு போவாங்க. ஜென்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. அப்போ இந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீ சம்பாதிக்கிறது எதுக்கு தான்? உன் குடும்பத்துக்காக தான். இந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் கொடுக்குற முக்கியத்துவம் நீங்களும் நானும் கூட கொடுக்கல, தெரியுமா? அதை படிக்கும் பொழுது இந்த வருஷம் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு இவ்வளோ நாள் கொடுத்ததெல்லாம் பத்தாதுன்னு நான் நினச்சேன். அப்படி ஒரு பொருத்தனைக்குள்ளே நம்ம போகிறோம் இன்னைக்கு. என்னுடைய ஊழியம் முதல்ல என் குடும்பத்தில். எல்லாரும் சொல்லுங்கள், தகப்பனும் சொல்லணும், தாயும் சொல்லணும். என்னுடைய ஊழியம் முதல்ல என் குடும்பத்தில் ஆரம்பிக்கணும். ரெண்டு பேருக்கும், கணவனுக்கும் ஆரம்பிக்கணும், மனைவிக்கும் ஆரம்பிக்கணும். புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள்னு பெண்களுக்கு சொல்லுவோம். எல்லா பெண் தான் வீட்டில் பாஸ்டர், எல்லா வீட்லேயும் அப்படின்லாம் நானே சொல்லியிருக்கிறேன். ஆனால் வேதம் ரெண்டு பேரையும் சொல்லுது, அதிக முக்கியத்துவத்தை பெண்களுக்கு கொடுக்குது. அப்போது வேதம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியில் தான் ஆரம்பிக்கும், குழந்தைங்களில் கூட ஆரம்பிக்கலை. ஆதாம் மனுஷன் தனிமையாக இருக்கிறது நல்லதே அல்லன்னு அவனுக்கு ஒரு துணையை உண்டாக்கி நன்மையோ தீமையோ ரெண்டு பேரோட தான் வேதம் ஆரம்பிக்குது. முடியும் போது பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியானுடைய திருமணத்தில் தான் அவ்வளோ முக்கியத்துவம். அதே மாதிரி ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த பாலிகாமி சொல்லுவாங்க, நிறைய பேரை கல்யாணம் பண்ணிக்கிறது வழக்கத்தில் இருந்துச்சு. அவங்களுக்கு அது தப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எங்கேயுமே அதை ஆண்டவர் ஒத்துக்க மாட்டார். ஒருத்தனுக்கு அந்த முதல் மனைவியை மட்டும்தான், முதல் ஒரு ஆண் திருமணம் பண்ணுற மனைவியை மட்டும்தான் ஆண்டவர் கணக்கில் மனைவியாக மதிப்பார். வேற யாரையும் ஆண்டவர் கணக்கில் வச்சே இருக்க மாட்டார். ஏதேன் தோட்டத்தில் ஒரு